நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன லக்ஷ்மி இப்படி சொல்றாங்க? ஓகே ஓகே, ஐம் சாரி சாரி. என்ன பார்த்தா உனக்குலாம் சிரிப்பா இருக்குல்ல? வேற என்ன பண்ண சொல்ற? இப்ப நான் என்ன பண்ணட்டும் லக்ஷ்மி? அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதுதான். விளையாடாத லக்ஷ்மி. விளையாடுறது நான் இல்லடி, நீதான். எவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அப்பெல்லாம் உன் காதல சொல்லல. இப்ப அழுத என்ன பண்றது? பொறு பொறு, ஏன் அழுவுற? நீதான் உங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிட்டு வந்ததும் அவனை லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டியே. ஏய், நான் இங்க எப்படி சொன்னேன்? அப்புறம் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னேன். நீ லவ்வ சொல்லல, அவ்வளவுதான், விடு. கார்த்திக் சூசனுக்குலாம் ஓகே சொல்ல மாட்டான். அதெல்லாம் சொல்லுவான். அவன் இப்ப இருக்க மூட்ல சூசன் பூசன் யாரு வந்து சொன்னாலும் ஓகே சொல்லுவான். சூசன் எல்லாம் கார்த்திக் பிடிக்காது. ஏன் பிடிக்காது? சமத்தையா இருக்கா. அவ கருப்பழகி, காந்த கண்ணி, கவர்ச்சி புயல். கார்த்திக் வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. எதுக்கடி அபசகுணமா பேசுற? நம்ம பையனும் ஒரு நல்ல ஃபிகரை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டுமே. என்ன லக்ஷ்மி இப்படி சொல்ற? உனக்கு வேணான்னு சொல்லிட்டல. நான் ஒன்னும் வேணும்னு சொல்லலையே. வேணும்னு சொல்லல. வாழ்க்கையே ஒரு போட்டி தாண்டி. உனக்கு கொடுத்த 60 செகண்ட நீ யூஸ் பண்ணல, முடிஞ்சு போச்சு. நான் கொஞ்சம் யோசிக்க கூடாதா? யோசிக்கலாம். யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. புடவை கடைக்கு போறோம், புடவை பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு எடுக்கணும். நாம எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தர் அந்த புடவையை எடுத்துட்டா வட போச்சே கதைதான். ஏண்டி, கட்டிக்க போற புருஷனும் புடவையும் ஒண்ணா? விடு ராஜி, கார்த்திகை விட்டா வேற நல்ல பசங்க கிடைக்க மாட்டாங்களா என்ன? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் வேணும்னு உன்னால முடிவு பண்ண முடியலல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஃபீல் பண்ணிக்கிட்டு? ஹே, அழாத. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. சூசன் கார்த்திக் கிட்ட அவங்க காதல சொல்றதுக்கு முன்னாடி நீ உன் காதல கன்ஃபார்ம் பண்ணிடு. அவங்க எப்ப சொல்லுவாங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியா? அவங்க எப்ப வேணா சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நீ சொல்லிடு. அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்களா? கண்டிப்பா நினைப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா நடக்குமா? ஏண்டி, அவங்க தான் உன்கிட்ட கார்த்திக்க லவ் பண்றியான்னு கேட்டாங்க. நீ ஆமான்னு சொல்லியிருந்தா பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சிருக்குமே. ஒரு பேச்சு கூட உனக்கு ஆமான்னு சொல்ல தோணலல்ல? அப்படி முறைக்காத. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஹேவ் டு பி வெரி ஃபாஸ்ட். சீக்கிரமா முடிவு பண்ணு. ஹே, அவங்க வராங்க. இந்த மேட்டரை ஓபன் பண்ணி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணாத. என்ன ஏதோ பயங்கரமான மீட்டிங் மாதிரி தெரியுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்ன ஒண்ணும் இல்ல, ஆளாளுக்கு அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு இருக்கீங்க. ஒண்ணும் இல்லைன்றீங்க. ஹே, நான் ஒன்னும் அழல. ஹலோ, நான் உங்களை சொல்லுங்க. அப்ப யார் அழுகுறாங்களோ அவங்க கிட்ட கேக்குறது. ம், அப்பாவுக்கு எதனா உடம்பு சரியில்லையா? ஆமா. சீரியஸா எதுவும் இல்லைல்ல? இல்ல, செக்கப்புக்கு போறாரு, அதான். அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் ஆகாது. ஆமா ஆமா, அவரால் தான் மத்தவங்களுக்கு எதாவது ஆகும், அவருக்கு ஒன்றும் ஆகாது. ம், என்ன சொல்லு. சாப்பிட்டியா? ம். சாப்பிட்டியான்னு கேட்டேன். என்ன திடீர்னு? சாப்பிட்டியான்னு கேட்க கூடாதா? இதெல்லாம் கேட்கணும்னு கூட உனக்கு தோணுதா? சாப்பிட்டியா? என்கிட்ட ஒண்ணும் நீ கேட்க வேணாம். ஏன்? ஒரு நாள் கேட்ப, அப்புறம் இன்னொரு நாள் கேட்க மாட்டேன். நான் நீ கேட்பேன்னு எதிர்பார்த்து ஏமாந்து போகணும். தேவையதெல்லாம்? என்ன சிரிக்கிற? இதே நானும் சொல்லலாம்ல. ஒரு நாள் கையை பிடிச்சிட்டு என் தோளில் சாஞ்சிட்டு இருப்ப. மறுநாள் நான் அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறப்ப, இல்லை எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லுவேன். அது மட்டும் நியாயமா? நான் உன்னை குத்தி காட்டுறதுக்காகலாம் இதை பேசல. அதெல்லாம் தூக்கி போடு. நீ சாப்பிட்டியா? இல்ல. ஏன்? சரி, அதுவும் தேவையில்லை. என்ன சாப்பிட்ற? எனக்கு எதுவும் வேணாம். சப்பாத்தி? வேணாம். சரி, நான் வாங்கிட்டு வரேன். நான் வேணான்னு சொன்னேன்ல. அதான் அண்ணே, 2 சப்பாத்தி கொடுங்கண்ணே.
சாப்பிடு. வேணாம். அப்படியே விட்டேன்னா தெரியும். என்ன மிரட்டுற? மிரட்டெல்லாம் இல்லை. சாப்பிடலன்னா அடி வாங்குவேன். சாப்பிடு. சரி சரி. என்ன? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற? என்ன? எவ்வளோ பசி இருக்கு, ஒழுங்கா சாப்பிட்டா என்ன? இங்கே பார், உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு. நீதான் பிரச்சனை. நான் என்ன பண்ணேன்? நீதான் எப்ப பாரு கோச்சுக்கிற. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாம் என்னோட தப்புன்னு சொல்ல போற அதானே? ம். இல்ல சொல்லு. சொன்னாலும் அது நியாயம்தான். இல்லை, நான் சொல்ல. அப்புறம்? அப்புறம்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கே உன்னை இப்படி பார்க்க கஷ்டமாக தான் இருக்கு. அதுக்கு எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நடுவில் நீ மாட்டிக்கிட்டு அல்லாடுறது எனக்கு புரியுது. கரெக்ட் தானே? ஆமா, உண்மைதான். அதனால நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன? உனக்கு நானே ஃப்ரீடம் தரேன். புரியல. நம்ம வெறும் நண்பர்களாக மட்டும் இருப்போம். அப்படின்னா? எந்த கமிட்மெண்ட்டும் தேவையில்ல. நீ ஃப்ரீயா இரு, நானும் ஃப்ரீயா இருக்கேன். உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்தா தாராளமா நீ அவர் ஆசைப்படி கல்யாணம் பண்ணிக்கோ. என் லைஃப்ல யாரையும் அப்படி பார்த்தா இல்ல என் வீட்லயே யாரையாவது பார்த்தா அப்ப எனக்கு என்ன தோணுதோ அந்த முடிவை நான் எடுத்துக்கிறேன். உனக்கு ஓகே தானே? சொல்லு, ஓகே தானே? உன் குழப்பம் இப்போ போச்சா? நீ நிம்மதியா போய் சந்தோஷமா உன் வேலையை பாரு. என்ன ராஜி, கமிட்மெண்ட் தானே உன்னோட கஷ்டம். இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இதுக்கு தான் இவ்வளவு பாசமா பேசுனியா? என்னாச்சு? நான் அழுதுட்டேன். சந்தோஷம் தானே உனக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். என்ன? என்னை விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன். ஹே, ஓவரா அவிக்காத விஷ். சீரியஸா லட்சுமி, இப்படி ஒரு அழக இந்த உலகத்துல யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நீ அவ்வளவு அழகு. இந்த டயலாக்க வேற பொண்ணுங்களுக்கு நீ அடிச்சதே இல்லன்னு சொல்லு. அடிச்சிருக்கேன், ஆனா மனசுல இருந்து சொன்னது உன்கிட்ட மட்டும்தான். இந்த டயலாக்கையும் சில பொண்ணுங்க கிட்ட சொல்லிருக்கல. லட்சுமி, என்ன பாக்குற? இல்ல பொதுவா பொண்ணுங்க கிட்ட போய் சொன்னா ஃபீல் ஆவாங்க. நீ தான் அதை கண்டுபிடிச்சி என்ன மொக்க பண்ற. பொய் சொன்னா நான் ஃபீல் ஆவேன்தா, ஆனா அதுக்காக இப்படி சப்பையான பொய் சொன்னா எப்படி? ஏதாவது அட்வான்ஸ் டெக்னாலஜில ட்ரை பண்ணு ராஜா. இல்ல லட்சுமி, இனிமே நான் உண்மையை சொல்லி உன்னை அசத்துறேன். அதுதான் நானும் சொல்றேன். உண்மையை சொல்லி ஆரம்பிக்கிற ரிலேஷன்ஷிப் தான் எப்பவுமே மாறாம இருக்கும். ஆமா லட்சுமி, இனிமே உன்கிட்ட உண்மையை மட்டும் தான் சொல்லலான் இருக்கேன். என்ன உண்மை? சொல்லுவேன், ஆனா நீ கஷ்டப்படக்கூடாது. நீ கொஞ்சம் சுமாரான ஃபிகர் தான். ஐயோ, என்ன ரியாக்ஷன் தப்பா இருக்கே. நான் சுமாரான ஃபிகரா? சொல்லுடா, நான் சுமாரான ஃபிகரா? இல்ல லட்சுமி. நீ தான் இப்ப சொன்ன. அது இல்ல லட்சுமி, நீ சுமாரான ஃபிகர் நான் சொன்னதெல்லாம் போய். அதுக்கு பின்னால இருக்க உண்மை என்னன்னா, இத நான் சொன்னனால நீ கோவப்பட்டியா? கோவப்படுறப்போ நீ ரொம்ப அழகா இருக்கன்றதான் உண்மை. எஸ், யூ ஆர் so beautiful when you are angry. அப்படியா? அப்பா முருகா, இப்படி பொய் சொல்லியே கல்யாணம் வரைக்கும் ஓட்டத்துக்கு நீதான் பாருள் புரியணும். கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்த உண்மையை சொல்லி வெறுப்பேத்திடலாம். என்ன லட்சுமி இப்படி பாக்குற? இப்ப சொன்ன மாதிரி அப்பப்ப பொய் சொல்லிக்கலாம், தப்பு இல்ல. தெரிஞ்சிருச்சா? ஃப்ராடு. உன்னை பத்தி தெரியாதா எனக்கு? எங்க நம்ம சூர்யா ஜோதிகாவை காணோம்? என்ன லட்சுமி இப்படி சொல்ற? ஹே, என்னாச்சு? பின்ன சூர்யாக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாரு. லட்சுமி, ராஜி கார்த்தியை லவ் பண்றாளா இல்லையா? பண்றா. அப்புறம் வேணான்றா?
அது சும்மா உளுலாய். புரியல. கார்த்திக் வேணான்னு ராஜி நினைச்சா போன் ஆஃப் பண்ணிட்டு கோயில்பட்டியிலேயே போய் இருக்க வேண்டியதானே? எதுக்கு பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு நம்ம கல்யாணம் நடக்காது நடக்காதுன்னு தினம் சொல்லணும்? ஆமால. ஆமாதா. சரி, கார்த்தி ராஜை லவ் பண்றானா இல்லையா? இன்னும் அதிகமா. அப்ப அவன் நீ உன் வழியில போ, நான் என் வழியில போறேன்னு சொல்றான். சொன்னா செஞ்சானா? பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு தாடியை தடவிக்கிட்டு ஃபீல கொடுத்துட்டே ஏன் இருக்கணும்? அட ஆமால. அதான் விஷ்ணு அவங்க லவ். வீட்டையும் கார்த்திக்கும் பேலன்ஸ் பண்ண முடியாம தடுமாறா ராஜி. கோபப்பட்டு அழுது விட்டுட்டு போயிருவேன்னு பயம் காட்டி அவன் மனசுல இருக்கிற காதல வெளியே கொண்டு வர பாக்குறான் கார்த்திக். ஆமா, எங்க அவங்க 2 பேரும் இன்னும் காணும்? டீ குடிச்சிட்டு வர நீ நிழிச்சிட்டு போனாங்க. ஆனா திரும்பி வரும்போது எப்படி வருவாங்க தான் தெரியல. ஏன் லட்சுமி, அவங்க 2 பேரும் நம்ம 2 பேரும் மாதிரி எதையும் லைட்டா எடுத்துட்டு ஜாலியா இருக்கலாம்ல? இருக்கலாம் தான். ஏன் லட்சுமி நம்மள பார்த்து கத்துக்க மாட்டேங்கிறாங்க? நம்மள மாதிரி இருக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன லட்சுமி? ராஜி கார்த்திக் மாதிரி இருக்கிறவங்க அடிக்கடி சண்டை போடுவாங்க. ஆனா சீக்கிரமா சேரவும் செய்வாங்க. ஆனா நம்மள மாதிரி ஆளுங்க சண்டையே போட மாட்டாங்க. போட்டா நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்க. என்ன லட்சுமி இப்படி சொல்ற? உண்மையை சொன்னேன். అక్కడ చూడు. ஹாய் ஹாய். வணக்கம் ஆபீசர். என்னடா இன்னைக்கு நான் தான் பிரியாணிக்கு மாட்டினேனா? என்ன ஆபீசர் இப்படிலாம் சொல்றீங்க? உங்களை மாதிரி பெரிய ஆபீசர் கிட்ட எங்களால வச்சுக்க முடியுமா? நடிக்காதீங்கடா. சரி, என்ன இந்த பக்கம் ஆர்டர் பண்ண உங்க கேபின் டீ வந்துருமே. ஆனா உங்களெல்லாம் பார்க்க முடியாதே. சும்மா சொல்லாதீங்க மச்சான். ஆபீஸ் முழுக்க இன்டர்காம் வேலை செய்யல. அதான் அண்ணனே கேண்டீன் டைரக்டா வந்திருக்காரு. கரெக்ட் தானே? ஏதோ ஒண்ணு. அப்புறம் இந்த பாஸ் வேலை எப்படி இருக்கு? செம்ம டார்ச்சரா இருக்கு. ஏங்க? எவன் எப்போ கவுப்பான்னே தெரியல. அது மத்தவங்களுக்கு. கவுக்கறவனே பாஸ் ஆனா ஏன் கவலை பண்ணும்? விஷ்ணு அண்டர்வர் இந்த வாயை வச்சு சும்மா இருக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு. தெரிஞ்சா சரி. எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் உண்மையை சொல்லாம இருக்கவே முடியல. மச்சான் சரிங்கடா, நல்லா சரிங்க. உங்களை பார்த்து மொத்த ஆபீஸுமே சிரிக்குது. நீங்க என்னடான்னா என்ன பார்த்து சிரிக்கிறீங்களா? 4 பேரை சிரிக்க வைக்கிறது நல்ல விஷயம் தானே பாஸ்? 4 பேர் சிரிக்க வச்சு வாழறது வேற, 4 பேர் சிரிக்கிற மாதிரி வாழறது வேற. என்ன கௌஷிக் சொல்றீங்க? உங்க ஜாப் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இந்த ஆபீஸ்ல 3 மாசத்துல கன்ஃபார்ம் ஆகாத 2 பேரு நீங்க தான். பாஸ், லைஃபே கன்ஃபர்மேஷன் கிடையாது. இன்னைக்கு செத்த நாளைக்கு பால். இதுல இவனுங்க என்ன கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுக்கறது? இப்படியே வாயில வடை சுட்டே வாழுங்கடா. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? கன்ஃபர்மேஷன் லெட்டர் வரும். கிழிக்கும். சூசனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வராது. விஸ்வநாதன் சூசன் மேல அவ்வளோ பாசமா இருக்காரு. கீழே இருக்கிறவங்களை நல்லா பார்த்துக்க வேண்டியது பாஸோட பொறுப்பு. சூசன் அதில் ஃபெயில் ஆயிட்டா. கௌஷிக், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லார் லைஃப்லையும் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். விட்டுட்டு ஓடக்கூடாது. ஓடினா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்க ஒழிஞ்சு போகணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. எனக்கு சூசன் ஒன்றும் பாஸ் இல்லை. அவங்க தான் உங்களோட முதல் பாஸ், அதை மறந்துடாதீங்க. அவ பொம்பளை, அதனால சீக்கிரமா மேலே போயிட்டா. தப்பு கௌஷிக். அவங்க பொம்பளைன்ற எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்காம ஆம்பளைங்களை விட அதிகமாக வேலை செஞ்சாங்க. அதனால அவங்க மேலே போனாங்க. டே எனக்கே கதை சொல்லாதடா. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம். எதுவுமே கிடைக்காம இருக்கிற உங்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு. ஒழுங்கா என்னோட டீம்ல இருந்திருந்தா இந்நேரம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் கிடச்சிருக்கும். அது வரும்போது வரட்டும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னோட டீமுக்கு புதுசாக ஆளுங்க வராங்க. அதான் பல வாரமா சொல்லிட்டு இருக்கீங்களே. இப்போ நிஜமாவே வராங்க. அதுவும் எப்படி தெரியுமா? உங்களை விட 25% அதிகமான சம்பளத்தோட வராங்க. உங்களுக்கு அப்புறம் 3 மாதம் கழிச்சு வரப்போகிறவங்க உங்களை விட அதிக சம்பளத்தோட வரப்போகிறாங்க. நான் வேணா பசங்க கிட்ட சொல்லி வைக்கிறேன். சிகரெட்டு பாக்கெல்லாம் அவங்க கணக்கில் வாங்கி தர சொல்லி. சூசன் ஒரு ஃப்ளாப்பு. அவ டீமில் இருக்கிற நீங்களும் அவளோட சேர்ந்து ஃப்ளாப்பாக தான் ஆக போகிறீங்க. பார்த்துக்கிட்டே இருங்க என்னோட பசங்க எப்படி விஸ்வரூபம் எடுக்க போகிறாங்கன்னு. அடுத்தடுத்து இந்த ஆஃபீஸில்
கௌஷிக் டீம் பத்தி தான் எப்பவுமே பேச்சா இருக்க போகுது. பார்க்கலாம். பார்த்து தானே ஆகணும். ஆளே இல்லாத கேன்டீன்ல அனாமத்தா உட்காந்துருக்கும் போதே தெரியுது உங்க நிலைமை என்னன்னு. பாவம் நீங்க. அண்ணே சார். பசங்களுக்கு 2 டீ கொடுங்க. காசு வாங்காதீங்க, என் கணக்குல வச்சுக்கோங்க. சரிங்க சார். மச்சான், உனக்கு சூசன் ஃப்ரெண்டுன்றனால நீ வேணா சும்மா இருக்கலாம். ஆனா இந்த லெட்டர் மேட்டரை நான் சும்மா விடுறதா இல்ல. டேய் விஷ்ணு, ஆமாடா, அவங்க தான் நமக்காக பேசி அந்த லெட்டர் வாங்கி தரணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க தான் சூசன் இதை கேட்கணும். சூசன், இந்த கன்ஃபர்மேஷன் லெட்டர் வச்சு ஒன்றும் ஆக போறது இல்லதான். இருந்தாலும் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யற ஆடு மாடு கோழிக்கெல்லாம் இந்த லெட்டர் கிடைச்சிச்சு, எங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம், என்ன நியாயம்? நான் என்ன பண்ண முடியும்? விஸ்வநாதன் அந்த லெட்டர்ல கையெழுத்து போடணும். அப்பதான் அந்த லெட்டர் ரெடி ஆகும். என்ன சூசன் இப்படி சொல்றீங்க? எங்களுக்கு நீங்க தானே பாஸ். எங்களுக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் நீங்க தான் பொறுப்பு. அதுக்கு ஒழுங்கா வேலை செஞ்சிருக்கணும். நீங்க பாட்டுக்கு வரது இஷ்டத்துக்கு சுத்துறதுன்னு இருந்தா எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க? என்னங்க நீங்களே இப்படி பேசுறீங்க? என்ன இப்படி பேசுறேன்? உண்மையை தானே சொல்றேன். ரைட்டு. என்ன சூசன், மத்த நேரம் எல்லாம் வேற மாதிரி பேசுறீங்க. எங்களுக்கே இது நடக்கலன்னு கேட்டா ஒரு மாதிரி சொல்றீங்க. நான்லாம் எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் என்ன ஆப்பு வாங்க சொல்றீங்களா? இல்லைங்க, நீங்க தானே எங்களுக்காக பேசணும். நீங்களும் பேசலனா எங்க நிலைமை என்ன ஆகுறது? இங்க பாருங்க, நீங்க ஒழுங்கா வேலை செஞ்சீங்களா இல்லையான்னு பாக்குறது மட்டும்தான் என்னோட வேலை. உங்களுக்காக கொடி புடிச்சு போராடுறது இல்ல. என்ன சூசன் இப்படி ஆளே மாறிட்டீங்க? போதும் போதும். டீம்னு நான் உங்களுக்காக மாட்டிக்கிட்டு உதவாங்கதெல்லாம் இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் கிளம்புறேன். போ. எனக்கு என்ன? வா கார்த்திக், போலாம். டேய் வாடா போலாம், எச்சாட்ட பேசிக்கலாம். கார்த்திக், இப்ப நீ வர போறியா இல்லையா? போலாம் லக்ஷ்மி. போறதுக்கு முன்னாடி சூசன் கிட்ட லெட்டர் வாங்கிட்டு போயிடலாம். என்ன லெட்டர்? கன்ஃபர்மேஷன் லெட்டர் தான். டேய் அதான் தர முடியாது மூஞ்சி லட்சமா சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்னடா? பொறுடா. சூசன், அந்த லெட்டரை கொடுங்க. என்ன லெட்டர்? ஹலோ, நடிச்சதெல்லாம் போதுங்க, அந்த லெட்டரை கொடுங்க. ஏய், நிஜமா என்கிட்ட லெட்டர் கிடையாது. என்னடா சிரிக்கிற? டேய், இவ்வளோ நாள் சூசனோட பழகி இருக்கோம். இதுதான் நீங்க அவங்கள பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறதா? கார்த்திக், புரியல. அவங்க நம்ம கிட்ட விளையாடுறாங்க லக்ஷ்மி. எங்க 2 பேருக்காக நீங்க சண்டை போட்டு வாங்கின கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுங்க. என்ன? ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். ஆல் தி பெஸ்ட் விஷ்ணு. டேய், நான் சொன்னேன்ல. ஆமா, நீ எப்படி கண்டுபிடிச்ச? சிரிக்காத. நான் கன்ஃபர்மேஷன் லெட்டர் வாங்கி வச்சிருக்கேன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? அதெல்லாம் தெரியுங்க. ஹெச்ஆர்ல சொன்னாங்களா? அவர் சொல்லல. யாருமே சொல்லாம எப்படி கண்டுபிடிச்ச? உங்க மேல இருக்க நம்பிக்கை தான். சும்மாலாம் சொல்லாத. சீரியஸா தாங்க சொல்றேன். நீங்க அக்கறை இல்லாத மாதிரி பேச ஆரம்பிச்ச உடனே தெரிஞ்சிருச்சு இது நடிப்புன்னு. உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை சூசன் அது. சாரி சூசன். நீங்க யாருமே என்கிட்ட பேசாதீங்க. நீங்க எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டீங்கல்ல, என்ன நம்பந்து கார்த்திக் மட்டும்தான். நிஜமாவே கேக்குறேன், எப்படி கார்த்திக்? ஏன் சூசன், என்ன கேள்வி இது? நீங்க இல்லைன்னா இந்த வேலையிலேயே நான் இருந்திருக்க முடியாது. சில விஷயம்லாம் லைன் பை லைனா சொல்ல முடியாது, உள்ள தோணும். எனக்கும் தோணுச்சு எப்படிதான் நடக்கும்னு. என்னங்க ஓவரா பண்றீங்க நீங்க 2 பேரும்? ஏய், நீ பேசாத. கார்த்திக் மட்டும்தான் என்னோட டார்லிங். இந்த டீம்ல இருக்க எல்லாருமே வேஸ்ட். நகரு. ஓகே. ஆல் தி வெரி பெஸ்ட் கார்த்திக். Thank you. நீ ரொம்ப நல்லா வரணும். ஹலோ, என்னங்க சின்ன புள்ள மாதிரி அழுகுறீங்க? சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஹலோ பாஸ், கொஞ்சம் சிரிங்க.
அட சரிங்க பாஸ். போடா. ராஜி, எங்களை ஒரு போட்டோ எடு. இந்த சந்தோஷமான மூமெண்ட் எப்பவும் நினைக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கட்டும். இந்தா. நானும் சந்தேகப்படுறவங்க கூட நான் போட்டோ எடுத்துக்க முடியாது. கார்த்திகோட மட்டும்தான் நான் போட்டோ எடுத்துப்பேன். குடு கார்த்திக்.